ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் கிச்சன்ஸ். இன்னைக்கு வீட்லேயே எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஷ்ரூம் லாலிபாப் செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மஷ்ரூம் லாலிபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மஷ்ரூம் ஒரு 1/4 கிலோ மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வெங்காயம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, உப்பு, மிளகாத்தூள், அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவரு, பிரெட் க்ரம்ஸு. இதுக்கு லாலிபாப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்ஸு இருக்குது, கடையில் கிடைக்கிது நமக்கு. இது மாதிரி வாங்கிக்கலாம். இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம லாலிபாப் பண்ணும் போது நல்லா அழுத்தி பிடிக்கும் போது கட்டிகள் இல்லாத போது நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணால் போதும். அடுத்து நம்ம மஷ்ரூமை போட்டுக்கலாம். இந்த மஷ்ரூம் நல்லா நீங்கள் ஃபுட் ப்ராசஸோ இல்லை கட்ரு எதையாவது வச்சு நல்லா பொடியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. பெரிய பெரிய பீசஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லாலிபாப் பண்ணும் போது அது சரியாக வராது. அதனால நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ ஒரு 3 வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்குனது பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். இதோட பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கையை வச்சு பிசைஞ்சிங்கன்னா தான் சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் அது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நம்ம பிசைகிறதுல ஈவனாக வரும். அதுக்கு கையை வச்சு பிசைகிறது தான் பெட்ரு. இப்போ நல்லா இது பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு அந்த ஸ்டிக்கை வச்சு உள்ளே எப்படி வச்சிடலாம். இது மாதிரி நல்லா அழுத்தி விட்டு வைங்க. அப்போ தான் அந்த ஸ்டிக்கு வெளியில் வராது. இப்போ சப்போஸ் கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சு, அது தளன்னு ஆயிடுச்சு, கெட்டியமாக இல்லை அப்படின்னா ஒரு 2 பிரெட் ஸ்லைஸை தண்ணியில் நனைச்சி நல்லா புழிஞ்சு விட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா பைண்டிங் ஆகி நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் அந்த ஸ்டிக்கில். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் எடுத்து அதையுமே நல்லா டிப் பண்ணிடலாம். நல்லா ஃபுல்லாக ஈவனாக அந்த பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இது மாதிரி இப்போ நம்ம தேவையானதை ரெடி பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். இதை கொஞ்சம் நல்லா சூடான எண்ணெயில் போட்டுடலாம். கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு போட்டுறாதீங்க. டக்குன்னு கலர் மாறிடும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால் கரெக்டான ஆயில் ஹீட்டில் நம்ம இதை போடணும். இப்போ இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் எல்லா இடமும் ஈவனாக வெந்து நல்லா வரும். இந்த மாதிரி அந்த ஸ்டிக்கை வச்சே நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா நம்ம திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நல்லா திருப்பிடுங்க. இது குழந்தைங்களுக்கு பார்த்தாலே ஒரு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த ஸ்டிக்கை பிடிச்சிக்கிட்டே சாப்பிட்ருவாங்க. ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படின்னா உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். குழந்தைங்க பார்த்தோன்னே உங்களை செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க. ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது வெஜிடேரியனுங்களுக்கெலாம் இது ரொம்ப பார்த்தாலே ஒரு டெம்ப்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. ஸ்கூல்லேருந்து உடனே உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸில் இதை செஞ்சு கொடுத்துர்லாம். இது மாதிரி நல்லா உங்களுக்கு கோல்டன் கலர் ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு இருக்கணும். இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். பாய்.